இப்போ அதிகமாக தேங்காய் பால் எல்லாம் சாப்பிட்றதில்ல. கருப்பட்டி போட்டு சுக்கு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் குடித்தா உடம்புக்கு சூடு தனியும் அவ்வளவு அதில் வந்து நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ யாருமே எல்லாம் அதை செய்யறதில்ல. இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயுமே வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஆக்சுவலாக தட்டை பார்த்து ஏமாந்துட்டேன். வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கு? கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, கவுண்டம்பாளையம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேங்காய் பால் சாதம். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருள் தேங்காய், வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணி, இந்த மாதிரிலாம் வச்சு ஈஸியாக டக்குன்னு பண்ணுற ரெசிபி தான் இந்த தேங்காய் பால் சாதம். மேலே மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்த சாப்பாடு வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்கும். அந்த தேங்காய் பால் சாதம் பண்ணும்போது எந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுறாங்க? தேங்காய் பால் வந்து ஒரு 3 டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் தேங்காய் பால்லையே செஞ்சோம்னா சாப்பிட முடியாது. அதோட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். தேங்காய் பால் டேஸ்ட் வந்து சாப்பாட்டில் இருக்கணும், கம்மியாக இருக்கணும், மெல்டாக இருக்கணும். அந்த தேங்காய் பால் எப்போ ஊற்றணும்? அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றதுனால வந்து வயிற்றுக்கு தேவையான குளுமை, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது. வயிற்று புண்ணு, வாய் தொண்டை புண்ணு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு என்ன மாதிரி நன்மைகளாக இருக்குது? இப்போ தேங்காய் பால் சாப்பாடெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ஆனால் இது வந்து நைட் நேரம் சாப்பிடக்கூடாது, ஜீரணமாகாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தேங்காய் வந்து இலசா இருந்தாலும் பால் வராது. ரொம்ப முத்தி போயிருந்தாலும் வந்து எண்ணெய் பிரிஞ்சா இருக்கும். மீடியம் சைஸ் தேங்காயாக இருக்கணும். நல்லா துருவி, நல்லா என்ன சொல்லணும், வெதுன்னு தண்ணி ஊற்றணும்னா நல்லா பாலெல்லாம் சுத்தமாக வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா திருமதி மனோன்மணி அக்கா தான் மீட் பண்ண போகிறோம். அவங்கள ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். எங்கூர் தேங்காய் பால் சாப்பாடு வந்து அதோட ருசியே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் சாப்பாடு வந்து நல்லா பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். விசேஷ நாளில் வந்து நாங்கள் தேங்காய் பால் சாப்பாடெல்லாம் செய்வோம். வீட்லேயுமே அடிக்கடி செய்வோம். குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது சளி பிடிச்சிருந்தா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தேங்காய் பால் சாப்பாடு செய்வோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு எங்கூர் ருசியான தேங்காய் பால் சாப்பாடு. தேங்காய் பால் சாப்பாடு. அது என்ன உங்க ஊர் தேங்காய் பால் சாப்பாடு? எங்க ஊர் தேங்காய் பால் சாப்பாடு என்ன சொல்றது, ருசியா இருக்கும். இன்னும் வந்து நாங்கள் பண்ணுற இது வந்து வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வந்து பட்டாணி போடுறோம், உருளைக்கிழங்கு போடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா பிளைனாகவே சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து நீங்கள் புதினாலாம் இங்கே வச்சுருக்கீங்க, நான் பார்த்துறேன். இந்த புதினா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? வாசனம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருசி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி மாதிரி பிளைன் குஸ்கா மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் எடுக்கிறீங்களே, அது எத்தனை தேங்காய் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க? இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய் வந்து துருவி அரைச்சி நல்லா வெதுன்னு சுடுதண்ணி ஊற்றி அரைச்சி முதல் பால் 2ஆம் பால் அப்படி எடுத்து அரிசி வந்து நான் 2 டம்ளர்னா 4 டம்ளர் தண்ணி வேணும். 2 டம்ளர்னா 4 டம்ளர் தண்ணி. ஓகே. அப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 3 டம்ளர் இருந்தால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் தேங்காய் சாப்பிட மாட்டாங்க. அந்த தேங்காய் நல்லா முத்தின தேங்காவை கடிச்சு மென்று சாப்பிடும் போது ஏகப்பட்ட நல்ல விஷயம் கிடைக்கும். முதல்ல வந்து தேங்காய் பால் வந்து வாரத்துக்கு ஒருக்கா எல்லாம் குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ அதிகமாக தேங்காய் பால் எல்லாம் சாப்பிட்றதில்ல. கருப்பட்டி போட்டு சுக்கு ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் குடித்தா உடம்புக்கு சூடு தனியும் அவ்வளவு அதில் வந்து நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ யாருமே எல்லாம் அதை செய்யறதில்ல. அதனால வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடலாம். ரைட்டு. அந்த மாதிரி சாப்பிடாதவங்க இந்த மாதிரி லஞ்ச்லேயோ இல்லை நைட்லேயோ இல்லை காலையிலையோ ஏதோ ஒரு வேளை சாப்பிடலாம். நல்ல விஷயம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சீரக சம்பா அரிசி 2 டம்ளரு, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் ஒரு 5-6, உருளைக்கிழங்கு வந்து 2, பட்டாணி ஒரு 50 கிராமு, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கடலெண்ணெய் தேவையான அளவு, நெய் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 20 முந்திரி பருப்பு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிக்கிறக்கு, சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு தேங்காய் அரைச்சி புளிஞ்சு பால் எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து வணக்கறதுக்கு முன்னாடி இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காய் துருவி புளிஞ்சு வெதுன்னு சுடுதண்ணி ஊற்றி பால் எடுத்து 3 டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன். அப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்தது அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் எடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன?
நீங்கள் வீட்டில் எல்லாரும் தேங்காய் பால் எடுப்பாங்க. தேங்காய் பால் இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்தால் கரெக்டாக வரும். அந்த மாதிரி உங்கள் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா? தேங்காய் வந்து இலசா இருந்தாலும் பால் வராது, ரொம்ப முத்தி போயிருந்தாலும் வந்து எண்ணெய் பிரிஞ்சா இருக்கும். மீடியம் சைஸ் தேங்காயாக இருக்கணும். நல்லா துருவி நல்லா என்ன சொல்லணும் வெது வெதுன்னு தண்ணி ஊற்றணும்னா நல்லா பாலில் சுத்தமாக வந்துடும். நல்லா அரைச்சு புளிஞ்சோம்னா பால் சுத்தமாக வந்துடும். மறுபடியும் இன்னொரு டைம் வந்து சுடுதண்ணி ஊற்றி அரைச்சு புளிஞ்சோம்னா இருக்கிற மீத பால் எல்லாமே வந்துடும். ஸோ தேங்காய் வாங்கும்போது பர்டிகுலர் வந்து பிஞ்சு தேங்காய் வாங்கக்கூடாது, முத்தின தேங்காய் வாங்கக்கூடாது. ஒரு மீடியமான தேங்காய் வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, அதாவது இன்னைக்கு புதுசாக மேரேஜ் ஆகி வரவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். ரைட்டுங்களா? தேங்காய் அப்படி கடையில் போய் வாங்கிடுவாங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சு வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். இலசா இருந்தால் அரைச்சோம்னா வலுவலுன்னு இருக்கும், பால் வராது. சரி, ஓகே, ஆரம்பிச்சிடலாம். வந்து ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுட்டோம். பாத்திரம் வச்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம், கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய், ஓகே. ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. இப்போ ஏன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலைன்னா அந்த தேங்காய் பாலும் ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது சாப்பாடு ரொம்ப திகட்டும், சாப்பிட முடியாது. அதனால வந்து கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா பிடிக்கலைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். இப்போ எதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த கடலெண்ணெய் நெய் ரெண்டுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா காரணம்? இப்போ வந்து நெய் வந்து என்ன சொல்கிறது, வாசம் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு, அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் வந்து மேலே மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அந்த சாப்பாடு வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்கும், உதிரி உதிரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ நெய் போடலாமா? நெய் போட்டுடலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன். சரி. இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுருக்கோம். ஆமாம், இது சூடானோடனே 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. இந்தாங்க, டக்குன்னு பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ நேரத்தில் முடியுதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருங்க. அப்படியா? இது வந்து வாசத்துக்கு போடுறோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காயுமே. ஓகே. பட்டை, கிராம்பு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். சரி, ஓகே. சீரகம் எதுக்கு போடுறோம்னா நம்ம தேங்காய் பால் சாப்பாடு சாப்பிடும்போது இது ஜீரணமாகறதுக்கு போடுறோம். அப்புறம் வாசமும் நல்லா இருக்குங்க இது போட்டோம்னா. சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சிருச்சு. அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பெரும்பாலும் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க. ஆமாம். இந்த சமையலுக்கு ஏன் நம்ம வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு பெரிய வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், பிரியாணி டேஸ்ட் வந்துடும். இது வந்து உதிரி உதிரியா புலாவ் மாதிரி இருக்கும், தேங்காய் பால் சாப்பாடு புலாவ் மாதிரி. அதனால வந்து இதுக்கு பெரிய வெங்காயம். இன்னொன்று நம்ம பெரியவங்க வந்து இது மாதிரி தேங்காய் பால் சாதம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு பழகிட்டோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்க மக்களும் வந்து அதை போட ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? ஆமாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு காரத்தன்மை கொடுக்குங்க. இது இனிப்புத்தன்மை இருக்கு, தேங்காய் பால் வந்து இனிப்புத்தன்மை இருக்கு. அதனால வந்து இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். விட்டு தராமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் குக் பண்ணுறோம்? ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க, இது பாதி அளவு வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பக்கத்துல வதங்கி. சரி. இதுல எவ்வளவு இஞ்சி எவ்வளவு பூண்டு போடுறீங்க? இதுல வந்து இஞ்சி 75 கிராம்னா பூண்டு ஒரு 100 கிராம். பூண்டு அதிகம். ரைட். எல்லா ரெசிபிக்கும் பண்ற மாதிரி தான். சரி, ஓகே. இது பச்சை வாசனை போற வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு வதக்கிடுறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓகே, காரத்துக்கு. ஆமா, இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு இந்த சாப்பாட்டுக்கு. ஓகே. அதனால பச்சை மிளகா நமக்கு வேணுங்கிற காரத்துக்கு ஒரு 2 3 கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாளைக்கு ஒரு 6 மிளகா போடுறேன். 6 மிளகா. இந்த பச்சை மிளகா அப்படியே கட் பண்ணா முழுசா போட்டுருக்கோம். ஆமா, சாப்பிடும்போது வேணும்னா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி விதையெல்லாம் சாப்பாட்டுல கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் காரம் அதிகமா இருக்கும். அப்ப வந்து மிளகா கம்மி பண்ணிக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வீட்ல போட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகா வதங்கிருச்சு. அடுத்தது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஓகே. முந்திரி பருப்பு இங்க தான் யூஸ் பண்றோம்ல? ஆமா. ஓகே. முதல்லயே போட்டா பிரவுன் ஆயிரும். ஓகே. அதனால கொஞ்சம் எல்லாம் வதக்கிட்டு இதை போடுறோம். சரி, ஓகே. அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி. சரிங்க. நான் போடுவா? போடு. ஓகே. கொத்தமல்லி. அடுத்தது கொத்தமல்லி. புதினா அதிகமா இருக்கணும், கொத்தமல்லி கம்மியா இருக்கணுமா? இல்ல, கொத்தமல்லி அதிகமா இருக்கும், புதினா கம்மியா இருக்கும். ஓகே. அக்ஷா தட்டை பார்த்து ஏமாந்துட்டேன். சரி, ஓகே. அடுத்தது போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தது வந்து பட்டாணி.
காஞ்ச பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. அடுத்தது உருளைக்கிழங்கு. ஓகே. இந்த இடத்துல வேற என்னெல்லாம் காய்கறிலாம் யூஸ் பண்ணலாம்? கேரட்டு உருளைக்கிழங்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல இனிப்புத்தன்மை இருக்கு. பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. தாளிப்பு போட்டு எல்லாத்தையும் ஒண்ணா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து அதில் வந்து இதில் கொஞ்சம் வணக்கும் போது பாதி வெந்துடும். மறுபடியும் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கும் போது பாதி வெந்துடும். இப்போவே ரொம்ப வணக்கி வேக வைக்கக்கூடாது. அப்புறம் சாப்பாடு வேகும் போது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப மசிஞ்சிடும். வதக்கிடுறோம். வதக்கணும்னு தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் பால் ஊற்றணும்னு உப்பு போட்டு அரிசி போட்டுறோம். அவ்வளவுதான். எந்த ஒரு மசாலா யூஸ் பண்ணுறோம்? எந்த இதுவுமே இல்லைங்க. இதில் வந்து காரம் வந்து பட்டை கிராம்பு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து நல்லா இனிப்பு சுவைக்கு தேங்காய் பால். சரி, ஓகே. ஓகே. இப்போ வதங்கி இருக்குல்ல, அந்த காய் வதங்கின பக்குவத்தை காமிங்களேன். இந்த மாதிரி பக்குவத்தில் வதக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்க, அந்த வெங்காயம்லாம் பாருங்க அப்படியே முழுசாவே தெரியுது. ஸோ நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கும் போது அதிகமான பக்குவத்தில் வதக்கக்கூடாது. ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அப்புறம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தெரியணும், அந்த ஸ்வீட்னஸோட இருக்குங்க. அதனால 30-40% கரெக்டாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். சரி, ஓகே. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஓகே. அதாவது தேங்காய் பாலும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம். 1க்கு 2 கப்பு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதில் 2 கப்பில் வந்து 1 கப்பு தண்ணி 1 கப்பு தேங்காய் பால். இது கரெக்டாக புரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா தேங்காய் பால் ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் திகட்டும், இன்னும் சாதம் உதிரியாக வராது. அப்புறம் வந்து சாப்பிட முடியாது. வெறும் தேங்காய் பால்லையே செஞ்சோம்னா சாப்பிட முடியாது. அதோட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். கரெக்ட். அப்போ டைல்யூட் ஆகும்போது உங்களுக்கு அந்த தன்மை வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரைட்டு, கரெக்டாக சொன்னீங்க. இது முக்கியமான விஷயம். அது ஏன்னா ரொம்ப திக்கான ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது பால், பால் இதில் வந்து உங்களுக்கு நெய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாமே இருக்குது. அதனால வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு இதாக இருக்குங்கிறது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்குறோம். அதே மாதிரி தேங்காய் பால்லையே நம்ம செஞ்சோம்னா சாப்பிட முடியாதுங்க. திகட்டும், ஜீரணமாகாது. அந்த திகட்டும் போது வந்து ஒரு வாய் சாப்பிடலாம், ஆனால் 4-5 வாய் விரும்பி சாப்பிட முடியாது. அந்த டேஸ்ட் வந்து அந்த சாப்பாட்டில் இருக்கணும். தேங்காய் பால் டேஸ்ட் வந்து சாப்பாட்டில் இருக்கணும், கம்மியாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும். சரி, ஓகே டன். இப்போ இந்த அரிசி வச்சிருக்கீங்களா? ஆமா. இது என்ன அரிசி? இது வந்து சீரக சம்பா அரிசி. ஓகே. இந்த சீரக சம்பா அரிசி எப்போ ஊற வச்சீங்க? இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் இது எதுக்காக கேக்குறேன்னா, சில இடத்துல வந்து அரிசி வந்து ஊற வைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. நீங்க ஊற வச்சு அப்புறம் வடிகட்டினீங்களா இல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிகட்டி வச்சிட்டீங்களா? இப்போ சுத்தமா நல்லா கழுவி 2-3 டைம் நல்லா கழுவி வடிகட்டி வச்சுட்டேன். ஓகே. ஊறிச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியோட வச்சு 20 நிமிஷம் ஆயிடும். 20 நிமிஷம். இப்போ ரொம்ப ஊற வச்சிட்டோம்னா சாப்பாடு குழஞ்சிரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இந்த கம்மியா வைக்கணும். ரொம்ப போயிருச்சுனாலும் சாப்பாடு குழஞ்சிரும். 20 நிமிஷம் தான் அரிசி ஊறணும். இதே இதுல வந்து சாப்பாட்டு அரிசியிலையும் பண்ணலாம். நம்ம எப்பவும் போல வீட்டுல வைக்கிறதுக்கு 1க்கு 3 தண்ணியில சாப்பாட்டு அரிசியும் வைக்கலாம். அந்த டேஸ்ட் சாப்பாட்டு அரிசி 1க்கு 3 இதுக்கு 1க்கு 2. சரி, ஓகே. டா கோயிச்ச பிறகு நம்ம போட போறோம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. வெந்திருக்கும். பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓபன் பார்க்கலாம். அதாவது அந்த காய்கறிகள் வந்து வெந்திருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம போடுறோம். ரைட்டுங்களா? அரை வேக்காடு வெந்திருக்கணுங்க. அப்புறம் வந்து தம் போடுறப்போ ஒரு அரை இதில் வெந்துருங்க. சரி, ஓகே. வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். கலர் மாறி இருக்கு. கலர் மாறி இருக்குது. நல்லா வந்திருக்கு. வெந்திருச்சு. காமிங்க. காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி எடுத்தா பூ மாதிரி வெந்திருக்கணும். ஓகே. அடுத்தது உப்பு போடணும். சரி, ஓகே. இதுக்கு வந்து கம்மியாக தான் உப்பு போடணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி. இன்னொன்று நெய் சேர்க்கிற இடத்துல வந்து அந்த சால்ட்டோட தன்மை ஒரு கல் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து தூக்கலாக காட்டும். ரைட்டுங்களா? ஆமாம். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. அடுத்தது அரிசி போட்டுடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஊற வச்ச அந்த ரைஸ் அப்புறம் சீரக சம்பா. இதே வந்து நீங்கள் வீட்டில் புழுங்க வச்சிங்கன்னா தண்ணியோட அளவு மாறும். 3 கப் வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஊற வைக்கிறதும் மாறுங்க. சாப்பாட்டு அரிசி. ரைட்டு. நம்ம வீட்டில் எப்போ சாப்பாட்டுக்கு வைக்கிற எப்படி எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ அதே மாதிரி அதுக்கு ஊற வச்சுக்கலாம். சரி, ஓகே. அரிசி போட்டாச்சு. ஒரு கலரி விட்டு மூடி வச்சிடலாம். ஓகே. இப்போ அடுப்போட ஃப்ளேம் எப்படி வைக்கணும்? இப்போ கொஞ்ச நேரம்
ஹை ஃப்ளேமில் வைக்கணும், ஏன்னா அரிசி வேகணும். அப்புறம் பாதி வெந்த உடனே சிம்மில் வச்சிடலாம். ஓகே, ஒரு 40% வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் தண்ணி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு சாதம் வந்து கரெக்டாக உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். ஆமாம், கொதி வருது, மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் மூடி வைக்கிறோம். இன்னொரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஓகே, ஏன்னா சீரக சம்பா அரிசி சீக்கிரம் வெந்துடும். அப்போ வந்து சாப்பாட்டு அரிசியும் கூட கொஞ்சம் லேட் ஆகும், இது சீக்கிரமாக வெந்துடும். அதனால ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சிடலாம். டன். ஓகே, ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கும். நல்லா கொதி வந்திருக்கும். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்க்கலாம், தண்ணி எல்லாம் வத்திருச்சான்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுனாங்க அடிக்கடிக்கு. தண்ணி எல்லாம் சுத்தமாக கம்மியாயிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்கு? ஒரு 50%. 50% வெந்திருக்கு. ஓகே, இன்னொரு 50% சிம்மில் வச்சிடலாம். சரி, ஓகே. டன். அப்பதான் போட்டலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு இலை போட்டு சும்மா ஒரு வேத்து தண்ணி இறங்காம இருக்கிறதுக்கு. ரைட். அந்த ஸ்டீம் வந்து அப்படியே இறங்காம இருக்கிறதுக்கு இலை போடுறோம். நீங்க வீட்ல வந்து ஒரு சின்ன காட்டன் துணி இருந்தாலும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் தம்ல இருக்கணும். சரி, ஓகே. சிம்ம தீ வந்து ரொம்ப குறைச்சு வச்சுக்கணும். குறைச்சு வச்சுக்கணும். வேகட்டும். அதுக்கு அப்புறம் எப்படி வந்து சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணலாம். சீக்கிரம் எப்போ தருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்றேன். முடிஞ்சதே, அவ்வளவுதான். அச்சோ, தம் உடைக்கும் போதே வாசனை கமகமன்னு வருது. பாருங்க எப்படி இருக்குன்னு. உடைக்கும் போது கமகமன்னு வாசம் வருது பாருங்க. இன்னொன்னு அந்த தண்ணி சுத்தமா இல்லைங்க. இல்ல, நல்லா வத்திச்சு. ஆமா, சரி, ஓகே, சூப்பர். எடுத்துடலாங்களா? அப்படியே கேக் மாதிரி வெட்டுறாங்க பாருங்க. ஓகே, சூப்பர். கரெக்டா வந்துருச்சு. ஓகே, மேல ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட வேண்டியதுதாங்க. நான் நெய் ஊற்றுவா கடைசியா? ஊத்துங்க. டன். கொடுங்க, டேஸ்டிங் கொடுங்க. ஆர்வத்தோட வெயிட் பண்ண ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்க்கா. உருளைக்கிழங்கு பட்டாணியோட சேர்ந்த தேங்காய் பால் சாப்பாடு சும்மா ஜம்முன்னு இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். இந்த தேங்காய் பால் சாதம் குக் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி பக்குவத்துல வந்திருக்கு. ஆமா. சாதம் நல்லா உதிரியா வந்திருக்கு. இன்னொன்னு கலர் வந்து கொஞ்சம் அந்த டார்க்கான கலர். ஏன்னா உருளைக்கிழங்கு போடுறோம், பட்டாணி போடுறோம், முந்திரி போடுறோம். அப்போ வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடுறோம். தேங்காய் பால் மட்டும் ஊத்தி இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு போடலைன்னா சாப்பாடு இன்னும் வெள்ளையா இருக்கும். இன்னொன்று, வெங்காயம் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக வதக்கிருக்கணும். ரொம்ப வதக்கினா உங்களுக்கு கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதே மாதிரி தக்காளி போட்டாலும் மாறிடும். சூப்பருங்க. நல்ல ஒரு சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற தேங்காய் பால் சாதம். அருமை. ஒரு மைல்டான ஒரு காரம், அந்த முழு கரம் மசாலா வாசனை, தேங்காய் பாலோட அந்த இனிப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் சாதம் நல்லா அந்த கலர், அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சா என்னமா கலர் வரும் அதே மாதிரி பக்குவத்தில் இந்த சாதம் வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே வேண்டாம். பட்டாணி உருளைக்கிழங்கு இருக்குது, அதனால அப்படியே சாப்பிடலாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கும். பிரமாதம். அந்த பட்டாணி உருளைக்கிழங்கோட சாப்பிடுங்க. கண்டிப்பா. அது எப்படின்னா இந்த கிழங்கு இப்படி எடுத்து நசுக்கி சேர்த்து சாப்பிடணும். இப்படி அள்ளி சாப்பிடணும். முந்திரியோட சாப்பிடுங்க. விடமாட்டாங்க போது எல்லாம் சாப்பிட்டு. நைஸ். சூப்பர்க்கா. இதுக்கு வேணும்னா குருமா வச்சுக்கலாம், சிக்கன் கிரேவி எது வேணாலும், முட்டை கிரேவி, வெஜிடபிள் கிரேவி வச்சுக்கலாம், இல்லை வெங்காயத்தயிரோட குருமா இருந்ததுன்னா வச்சுக்கலாம். அருமையான ஒரு தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தட், அதாவது நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம், இல்லை வெளியே ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ணுற வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ரெசிபி கேட்டு தெரிஞ்சுதான் நம்ம அங்கே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயுமே வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள் முதல்
பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்ல விஷயம். ஓகே, அது மட்டும் இல்லை, நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது, இவங்க வந்து பொடி வகைலாம் பண்ணுறாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ தீபாவளிக்கு வந்து பலகாரம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வீட்டு பலகாரம் உங்களுக்கு வேணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சொந்தமாகவே அனைத்து வகையான மசாலா பவுடர்களும் சுத்தமான முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். உள்ளூர், வெளியூர் மற்றும் எல்லாத்துக்குமே நாங்கள் கொரியர் மூலம் அனுப்புகிறோம். யாராவதுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என் பேர் மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். என்னோடய ஃபோன் நம்பர் 9952809354. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பொருள் தருவீங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.